என்ன பஸ்ஸுங்க? தமிழ் பஸ்ஸுங்களா? விளையாட்டு பஸ்ஸுக்கு கேள்விப்பட்டிருக்கேன், வெற்றி பஸ்ஸுக்கு கேள்விப்பட்டிருக்கேன், அது என்னோட தமிழ் பஸ்ஸுங்க. இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காத. என் கப்பக்காவன் வந்தானே உன்னை என்ன பண்ணுவான்னு தெரியும். சரி, யாரு உன் கப்பக்காவானே? நீ அடிச்சா அவர் வருவார்டா. அவனை பத்தி கொஞ்சம் சொல்லி கேட்போம். அவர் சிரிச்சா தளபதிடா, நடந்தா ரஜினிடா, மொத்தத்துல அவரு தாண்டா எங்க கதை. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம என்கிட்ட எகத்தாளமா பேசுறியா? நர நர நகர நகர பர பர நரிங்க நெருங்க விறு விறு வேங்க இறங்க வெல வெல எதிரி பதுங்க. ரத்தத்தின் ரத்தமா? யுத்தத்தின் சுத்தமா இருக்கா? அவர் ரத்தத்தின் ரத்தமா? நீ பேசாதடா அரமண்ட. இது ஏன் போட்டு இங்க நான் தான் பேசுவேன். இங்க ஓக்கையும் லோவோ தான் போட்டிருக்கு. அதெல்லாம் நீ பேசாத, இது ஏன் இடம். பாரு, உன் இடம் என் இடம்லாம் சொல்லிட்டு இருக்காரு. பொது இடம் இது. ஒண்ணு உன் பரம்பரை கட்டின இடம் இல்ல, என்னமோ பேலஸ் பாரு. பேலஸ் தான்டா, எங்களோட பேலஸ் பாக்குறியா நீ? நீ யாரா என் தம்பி மேல கை வைக்கிறது? அவன் யாரா என் இடத்துல வந்து என்கிட்ட சவுண்ட் வருது? யாருடா அந்த தமிழ் பசங்க? அவனை நான் பாக்கணும். அவன்டா அவன் தமிழ் பசங்க. உலகத்துல எல்லாத்துக்கும் தெரியாது, உனக்கு தெரியாதா? உலகத்துக்கே தெரியும்டா தமிழ் பசங்க நான் யாருன்னு. யாரா அந்த தமிழ் பசங்க? தமிழ் கூட ஒழுங்கா பேச தெரியாது, இவன் தமிழ் பசங்களாடா? எங்க நீ தமிழ் வந்து ஒரு திருக்குறள் சொல்லு. அது தெரியாதுல்ல. ஆனா தமிழ் வந்து நான் திருக்குறள் தப்பு தப்புன்னு சொல்லுவேன். அதனால தானே தமிழ் பசங்க பாரு. வெட்டி பசங்க பார்த்துருப்பேன், வெடிகுண்டு பசங்களை பார்த்துருப்பேன், ஏன் விளையாட்டு பசங்க கூட பார்த்துருப்பேன். தமிழ் பசங்க பார்த்ததில்ல, இதுக்கப்புறம் பார்ப்பேன். என்ன அவனும் தூக்கிக்கிட்டு இருக்க? என்ன பெரிய இவனா நீ? நீ யார் இங்க வந்து என்கிட்ட எப்படி பேசுவோம் அப்படி பேசுற? இது என் தம்பி மேல கை வச்சதுக்காக உனக்கு அடி விட போகுதுடா. ரெண்டாவது எங்க செக்யூரிட்டி பசங்க கொண்டா. எல்லா இடத்துலையும் பிரச்சனை வளர்த்துக்கிட்டு இருக்க கட்டையா? இல்லைண்ணே, நான் ஏதோ சொல்லல. அவரு தான் வந்து அவனே பார்க்க கேட்க போட்ட குரங்க மாதிரி இருக்கான். அவன் கூட பிரச்சனை வளர்த்துக்கிட்டு இருக்கேன். எல்லாரு நாளை பின்னே பிரச்சனை வந்துச்சுன்னா வெட்டு போட்டாங்கன்னா நீங்க செத்த. நீங்க இருக்கீங்கன்ற இந்த தைரியத்துல நாங்க இருக்கின்ற தைரியத்தில் அல்லவா உனக்கு மஞ்சளை அழைத்து குங்குமம் பூசி வைக்க போறேன்டா. அவன் சாவடிச்சானே நான் உன்னை சாவடிச்சிடுவேன். ஏதோ கோயிலில் இருக்க சாந்தமாக பேசிக்கிட்டு இந்த மாதிரி இந்த தடவை பிரச்சனை நடக்காத. அரை நாள் ஃபுட்பால் மேட்ச் இருக்கு, அதை விளாண்டு முடிச்ச பிறகு தான். ஏன்னா அவங்க நம்ம கூட லவான் பண்ண போகிற டீமு புரியுதா? அரை நாளில் நம்ம தான் கண்டிப்பாக ஜெயிக்கணும். அது நம்ம சொல்ல முடியாது. அது நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்து இருக்கு. தமிழ் பசங்க டீமு ஜெயிச்சே ஆகணும்.
எங்கய்யா போயிட்டு வர இந்த நேரம் மணி என்ன நான் கீழே போய் சுத்திட்டு வரேன். சுத்திக்கிட்டு இருந்தா என்ன வருது? மிளாய்க்காரங்கிட்ட வேற போய் சண்டை எடுத்துக்கிட்டு இருந்தேன். மிளாய்க்காரன் வந்து இங்க கத்திக்கிட்டு கிடக்குறான். என் வீட்டுல என்ன பிரச்சனையா? தண்டை சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற. நானும் அக்காவும் சம்பாதிச்சு உனக்கு சோறு போட்டுக்கிட்டு இருக்கோம். ஃபேனு கெட்டு போச்சு, அதை கவனிக்கல. என்னதான் நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற அந்த வீட்டுல? சோறெல்லாம் போட முடியாதியா. நானும் உங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டோம். உங்க அப்பா மாதிரி நீ சுத்திக்கிட்டு இருக்கிற. அங்கேயும் இங்கேயும் போய் சுத்துற. இங்க வர வேண்டாம் வீட்டுக்கு. என் வீட்டுக்கு வந்து 4 பேர் பேசக்கூடாது. வெளியாயிரு. சரி, அப்ப ஒரு பையன் சொல்லிட்டு எனக்குமே என்ன தேடிடாதீங்க. நான் இப்ப வெளியா வரேன். நாளைக்கு ஒரு பிரச்சனை, நாளைக்கு நான் விசாரிக்கிறப்ப நீங்க வந்துடக்கூடாது. வரமாட்டோம். ஏன் சொல்ற? நீ வந்துடாத. என் பணத்துக்கிட்ட நிக்காத. நான் செத்தா கூட நீ வரக்கூடாது. வெளியாவு. இப்ப நான் வெளியே போறேன். வெளியாயிரு. என்ன போனே சின்ன மகன் எடுத்து வைக்க மாட்டேன். என்ன உன்னை பார்த்தா ரெண்டும் வளருது. இது கூடாம இருக்குது. நானா பார்த்தா நீங்க தானே வந்தீங்க. உன்னை பார்த்தா வளருதுங்க. அதாவது கூப்பிட்டு கீழே சாமானுக்கெல்லாம் போயிட்டு வரீங்க. வேலைக்கு போயிடாது. அப்படியே போனவே பார்த்துட்டு உட்காந்துட்டு போன பார்க்க இருக்கு. வேலை வேணா எங்க கிடைக்குது? போன தூக்கி உடச்சு போட்டா தெரியும் உங்களுக்கு வந்து. உடச்சு போடுங்க. நீங்க தானே வாங்கி கொடுத்தீங்க போனு. நீ கொத்திக்கிட்டு இருக்கிறியா? என்ன ரொம்ப பேசுறீங்களா? கட்டு பிடிச்சா ஆத்தி வச்சிருக்கோம். பழைய சோற கட்டு போறதுக்கு நீ வேற தலையை கட்டிக்கிட்டு அவனும் வேற இப்படிதான் இருக்கான். ஸ்டைலுமா ஸ்டைலு. என்னதான் வயிறு வேமா நீங்க என்ன மாதிரி பிள்ளைங்க பேசுறீங்க? நாளை பின்ன அதை தப்பா நினைக்காதீங்க. தப்பா நினைக்காதீங்களா? ஒன்னு அப்புறம் வச்சே எப்படி இருக்க? கேட்டு பத்தலாம் நல்லவனா இருக்கியா? வீட்டு விட்டு கட்டிட்டாங்களா? தேவையில்லாத வேலை மச்சி ஏமாச்சி செய்கிற. வீட்டு விட்டுலாம் வெளியாக வேணாம். வீட்டு நல்ல பேச்சு கேட்கணும். பாரு 2 பேருமே வீட்டு பேச்சு கேட்காம வீட்டு விட்டு ஆகிட்டோம். அம்மா அப்பா மதிப்பண்டா அவன். வேலைக்கு போய் அவங்க வேலைக்கு போய் அவங்கள வேலை தேடணும். புரியுதா? ஆமாச்சி போயிட்டு வருவோம். ஏங்க இப்ப வந்திருக்கிற வீட்டு தேடி அன்னைக்கு என்னமோ வீரமா பேசிட்டு போனேன். நான் வரமாட்டேன் அந்த வீட்டுக்குள்ள அப்படின்னு. நான் செத்துட்டு பார்க்க வந்தியா? இல்ல எங்க அங்கங்க சண்டை போட்டுட்டு வந்துட்டியா? சரியா? எந்திரியா காலெல்லாம் உழுவுற. இதுக்கு மேல நீ திருந்தி நீ குடும்பத்தை பார்த்தா போதும் எனக்கு. இதுக்கு மேல நீ திருந்தி இருந்தேன்னு எனக்கு அதே சந்தோஷம் தான். அங்கங்க போயிடாத சரியா? கூட்டாளிகளே வேண்டாம். இதோட விட்டுரு. இதுக்கப்புறம் அப்ப கூடயும் எப்பவுமே இருக்கும். சரியா? சரியா? சாப்பிட்டியா? அதான் அவன்கிட்ட சொன்னேன். அம்மாட்ட போய் சாரி கேளுடா. நானும் எங்க அம்மாட்ட கேட்டேன். ஆமாய்யா கேட்டாரு வந்து. அப்புறம் என்ன செய்யுது? பெற்றுட்டோம். இனிமே அவர் எங்கே விடுறது? எதா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறோம். ஏன் அவருக்கு புத்தியெல்லாம் சொல்லு. நல்லதே செய்யும் சரியா?
சொல்லியாச்சு, அம்மாட்ட ஓகே சொல்லியாச்சு. ஓகேவா? இதுக்கப்புறம் என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு தெரிஞ்சு வச்சுக்கோ. ஓகேவா? வச்சு அம்மாட்ட பேசிட்டேன் என்ஜாயிலா பாட்டிலா பாட்டிலாம் ஒன்றும் இல்லை மச்சி. என் நண்பன் நோட்ட சோறு உனக்கு என்ன இது இதுக்கப்புறமா எல்லாத்தையும் முடிச்சுட்டு என்ஜாய வாழுவோம்டா. நீங்க பிரிஞ்சுப்பீங்களா செஞ்சுப்பீங்களா அப்ப நாங்க வந்து இப்படி நாங்க வந்து இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும். நீங்க செஞ்சுட்டீங்கன்னா நாங்க கை தட்டி உங்களை வந்து கூப்பிடணுமா? அப்ப எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு? பைத்தியக்காரன் தெரியுது. அவங்க மாதிரி தெரியுமா? நீங்க எதுனால பிரிஞ்சுக்க யார் மூலியமா பிரிஞ்சுக்கினேன்? யாரும் இந்த குமாரனால தான் நீங்க 2 பேரும் பிரிஞ்சுக்கணும். என்னடா சொல்றேன்? என்னடா பிரச்சனை உனக்கு இப்ப? என்ன தமிழ் பசங்க ரொம்ப ஃபேமஸ் ஆகிருக்காங்க. தமிழ் பசங்க தமிழ்ல ஏன் பேரு பசங்க நம்ம கைக அதுதான். உன் பசங்க இருக்கனால நீ உனக்கு வந்து ஒரு தைரியம் வந்த மாதிரி இருக்கு. தைரியம்லாம் ஃப்ரெண்டுக்கு மூலியமா வர்றதில்ல, நமக்குள்ளேயே இருக்கிட்ட வச்சு நமக்குள்ளே இருக்கும். உனக்கு இப்ப என்ன பிரச்சனை? எனக்கு இப்போ என்ன தெரியுமா பிரச்சனை? நீ தைரியம் அதுக்கு என்ன சொன்னேன்? எனக்கு என்ன தெரியுமா, நீ என் கூட சண்டை போட்டு நீ தைரியம் வேணும். சரிடா, நீ சொன்னீங்க தமிழ் பசங்க கூட்டாளிக்குள்ள மதம் ஜாதி அதெல்லாம் பார்க்காத பசங்க தமிழ் பசங்க. இன்னொன்று தமிழ் என் பேர் எனக்கு கீழே இருக்கிற பையனுங்க எல்லாருமே நேர்மையாக அவனுக்கு கெட்டாக அவளுங்க. எனக்கு ஒன்றா துடிச்சா பாரு என் நன்மை அந்த மாதிரி இருக்கணும். 2 பிள்ளைங்க சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாக்கா 4 பேர் நம்மளை பார்த்து இருக்கிற பிள்ளைங்களுக்கு நம்மளை பார்த்து சண்டை போடுறாங்களா? அது நம்ம போய் சண்டை போடுறோம், அதுவே பிரச்சனை. இப்போ நீ நம்மளுக்காக நீ இது பண்ணுறதுனா நம்மளுக்காக என் கூட சண்டை போட்டே ஆகணுமா? அதை யார் ஜெயிக்கிறாங்களோ இனிமேல் அவங்களுக்கு இதை வந்து நான் தூண்டப்பட்டேன். அப்போ நான் ஒத்துப்பேன். உனக்கு ஒரு ஃப்ரெண்டு மூலியமான தைரியம் உனக்கு ஒரு நேர்மையை பொறுத்து உனக்கு ஒரு தைரியம் இருக்குன்னு நான் ஒத்துப்பேன். வாடா செலவு நீங்கள் நான் மட்டும்தான். கையே நீங்க ஏன் கூட யா அதுக்கப்புறம் என் தமிழை போய் அவன் என் கூட சுற்றி சொன்னா நீ இல்லை வாடா சொல்லுமா சண்டை காப்பாத்துங்க. நம்மளுக்குள்ளே நம்ம குடும்பத்துக்கு சண்டையா வந்துச்சா? தெரிஞ்சு வச்சுக்கோடா, கூட்டாளிதான் பெஸ்ட். அதையும் கெடுத்து நீ மின்னி கொஞ்சம் யோசிச்சியா? முதல் தப்பு எவரு இந்த தமிழ் பசங்க குமார் பசங்களாம் பெஸ்ட் ஃப்ரெண்டு ஃபாதர் அவனுக்கு இருந்தா போதும். நம்மளை பார்த்தா அடுத்த ஜெனரேஷனே வளர்ந்து வரண்டி யோசிச்சுக்கோ. நீவே நண்பனா கை கோர்த்து நமக்கு பின்னாடி வரவங்க சொல்லி கொடுப்போம்டா. கையா கூடுறா ஒத்துமையா இருப்பேன்டா. சண்டையை போட்டு யாருக்கு? உனக்கா எனக்கா? எவனுக்குமே இல்லை. சந்தோஷமா இருக்கணும், புரியுதா? வச்சா இனிமேல் சண்டை போடாதீங்களா? தமிழ் பசங்க நம்ம ஒரு அடையாளம் எல்லாத்துக்குமே. இந்த ஏரியா தமிழ் பசங்க யாருன்னு யார் பெற்ற மகனோ நீ யார் பெற்ற மகனோ இந்த ஊர் கும்பிடும் குலசாமி இவன். ஊர் செய்த தவமோ இந்த ஊர் செய்த தவமோ மண்ணை காப்பாற்றிடும் இவனாதி சிவன். அடிவேர் தந்த வேர்வைக்கு ஈடில்லையே இந்த ஊர் பூக்கும் நேரத்தில் நீ இல்லையே. யாரோ யாரோ நீ யாரோ இன்பம் தந்த கண்ணீரோ. யாரோ யாரோ நீ யாரோ இன்பம் தந்த கண்ணீரோ.
பெற்ற மகனோ நீ யார் பெற்ற மகனோ இந்த ஊர் கும்பிடும் குலசாமி இவன். இந்த உலகத்தில் எல்லாமே முக்கியம். தாய் முக்கியம், நண்பர்களும் முக்கியம். நம்ம நண்பர்கள் தான் முக்கியம்னு சொல்லி குடும்பத்தை விட்டுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு குடும்பமே இல்லாமல் ஆகிடும். இந்த கதை குடும்பத்தை மதிக்கிறதுக்காக ஒரு கதை, இன்னும் நண்பர்களுக்குள்ளே அடிச்சிக்கக்கூடாத ஒரு கதை. இது வருங்காலத்தில் நம்மளை மாதிரி நம்ம இந்த மாதிரி சண்டை போட்டு இருக்கக்கூடாது, அதுக்காக தான் இந்த படம். ஸோ நம்மளை பார்த்து அடுத்தடுத்து வரக்கூட தலைமுறை நல்ல ஒரு தலைமுறையாக, அதுக்காக தான் இந்த தமிழ் படத்தை நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு தாயும் மதிக்கணும், ஒரு குடும்பத்தையும் மதிக்கணும், அதே மாதிரி ஒரு நல்ல நண்பனையும் மதிக்கணும். யார் பெற்ற மகனோ நீ யார் பெற்ற மகனோ இந்த ஊர் கும்பிடும் குலசாமி இவன். ஊர் செய்த தவமோ இந்த ஊர் செய்த தவமோ மண்ணை காப்பாற்றிடும் இவனாதி சிவன். அடிவேர் தந்த வேர்வைக்கு ஈடில்லையே, இந்த ஊர் பூக்கும் நேரத்தில் நீ இல்லையே. யாரோ யாரோ நீ யாரோ, இன்பம் தந்த கண்ணீரோ. யாரோ யாரோ நீ யாரோ, இன்பம் தந்த கண்ணீரோ. யார் பெற்ற மகனோ நீ யார் பெற்ற மகனோ இந்த ஊர் கும்பிடும் குலசாமி இவன். முறைதான் ஒரு முறைதான் உன்னை பார்த்தால் அது வரமே, நினைத்தால் உன்னை நினைத்தால் கண்ணில் கண்ணீர் மழை வருமே. யாரோ யாரோ நீ யாரோ, இன்பம் தந்த கண்ணீரோ. யாரோ யாரோ நீ யாரோ, இன்பம் கண்ணீரோ. யார் பெற்ற மகனோ நீ யார் பெற்ற மகனோ இந்த ஊர் கும்பிடும் குலசாமி